எழுதப்பட்டிருக்கிற தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று கானான் தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்தாரோ, ஆயத்தப்படுத்தினார். இவன் போய் வேர்வை சிந்தி அதை சம்பாதிக்கல, தேவன் அதை ஆயத்தப்படுத்தினார். கிருபை, அன்பு, தயவு, இரக்கம், காருண்யம் ஆயத்தப்படுத்திட்டார். நமக்கும் ஒரு நல்ல வாழ்வை இந்த பூலோகத்திலே வந்து, இந்த பூலோகத்திலே ரத்தம் சிந்தி, இந்த பூலோகத்திலே ஜீவனை கொடுத்து, இந்த பூலோகத்திலே மரித்து நமக்கென்று ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆயத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ற வாழுகிற உரிமையையும் அதிகாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.